உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு சனி பகவானும் குரு பகவானும், இரு கிரகங்கள், ஒன்று அசுப கிரகம், இன்னொன்று சுப கிரகம். இரு கிரகங்களுடைய பார்வையும் ஒரே வீட்டில் படுது, சிம்ம ராசியில. அந்த சிம்ம ராசியில் படக்கூடிய அந்த பார்வை மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், அதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இப்ப மகர ராசி, மகர ராசிக்காகப்பட்டது 2ஆம் இடத்து அதிபதி தான் சனி பகவான். அந்த சனி பகவான் ஆகப்பட்டது மகர ராசிக்கு 8ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறாங்க. மேசத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக குரு பகவான் ஆகப்பட்டது சிம்மத்தை பார்க்கிறாங்க. அப்ப மகரத்துக்கு இந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய பார்வை ஆகப்பட்டது அஷ்டமாதிபதி, அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறாங்க. அப்ப அந்த அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும் போது மறைவு ஸ்தானம், அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது என்ன? ஒரு ஜாதகத்துல மறைவு ஸ்தானத்தை கெட்ட கிரகங்கள் பார்க்கும் போது அது யோகமாக மாறிடும். அப்ப அந்த யோகமாக மாறும்போது அந்த 8ஆம் இடம் என்பது என்ன? கண்டம், கடன், பிரச்சனை, மஞ்சள் நோட்டீஸ் வாங்கிட்டு போறது, ஊரை விட்டே ஓடி போறது, இது மாதிரி குழப்பங்கள் கொடுக்கறதா அந்த 8ஆம் இடம். அது போக அந்த 8ஆம் இடத்துல அதிர்ஷ்டமும் இருக்குது. அப்ப அந்த 8ஆம் இடத்தை இந்த சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு கண்டம் வராது, பிரச்சனைகள் வராது, கடன் குறையும், கடனை தீர்த்துருவீங்க. கடனுக்கோசரம் நீங்க ஊரை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை வராது. அப்ப எந்த ரூபத்திலையும் கடனை அடைச்சிடலாம், நம்ம சம்பாரிச்சிருவோம், நம்ம சாதிச்சிருவோம், ஏதாவது ரூபத்துல நம்ம மேல வந்துருவோம், இப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த 8ஆம் பார்வையினால அதிர்ஷ்டமும் இருக்குன்னு சொன்னேன் நான். ஷேர் மார்க்கெட்ல அதிர்ஷ்டம், ஒரு புதையல் கிடைக்கும், ஒரு லாட்டரி விழுகும். இந்த லாட்டரிங்கிறது இப்ப வேற ஸ்டேட்ல இருக்குது, வேற நாட்டுல இருக்குது. இங்கிருந்து வெளிநாடு போனவங்களுக்கும் சரி, வெளிநாட்டுல சிட்டிசனா இருக்கிறவங்களுக்கும் சரி, கண்டிப்பாக இந்த லாட்டரி மூலியமாக அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். நீங்க வேணா கமெண்ட்ஸ்ல போடுவீங்க. அப்ப அந்த லாட்டரி மூலியமாக உங்களுக்கு உழைப்புள்ளாத காசு மூலியமாக கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் தீருவதற்குண்டான வாய்ப்பு எக்கச்சக்கமா இருக்குது. இது போக குருவுடைய பார்வை, குரு ஒரு இடத்தை பார்த்தாவே கோடி புண்ணியம், அந்த இடத்துக்கு தோஷம் விலகும், அங்க இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் தோஷம் விலகும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அப்ப அந்த குரு பகவானும் உங்க ராசிக்கு, மகர ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு தொழில வெளிச்சத்தை கொடுக்கும், உங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். இருண்டு போன உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு வெளிச்சம் கண்டிப்பா கிடைச்சே தீரும். அந்த வெளிச்சத்தின் மூலியமாக நீங்கள் விரைவில் வெளியில நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் போதும், நான் கஷ்டப்பட்டேன், சம்பாதிச்சேன், எல்லாமே இழந்துட்டேன், மீண்டும் நான் சம்பாதிக்க போற, சாதிக்க போற அப்படிங்கிற ஒரு பெருமூச்சு விட போறீங்க. அப்போ நல்ல திருப்தியான ஒரு காலகட்டமாக அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு அமைய போகுது. அந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தினால கண்டிப்பாக நீங்க அரசியலையும் சரி, பிரைவேட்லயும் சரி, ஒரு கவர்மெண்ட்லயும் சரி, உங்களுக்கு பார்க்க போனா உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குது. அப்ப அரசியல்ல பதவி கிடைச்சதுன்னா நீங்க பார்க்க போனா ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கும். அந்த பதவி மூலியமாக உங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும்.
கவர்மெண்ட் ரூபத்திலையும் ஒரு நல்ல பதவி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நல்ல திருப்தி கிடைக்கும். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா எந்த ரூபத்திலேயாவது நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு பிசினஸ் பண்றதாக இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம், எந்த குழப்பமும் இல்லை. அப்ப இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்கு இந்த சனி குருவுடைய பார்வை நல்லதைத்தான் செய்யும். இது போக மகர ராசியில அவிட்ட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம். அப்ப அந்த அவிட்ட நட்சத்திரம் ஆகப்பட்டது உங்க ராசிக்கு 4ஆம் இடம். அப்ப இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சொத்து பிரச்சனை தீரும். கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்க போனா சொத்து வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க, வண்டி வாகனம் மாத்துவீங்க, இது எல்லாமே நடக்கும். தாய் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது உங்களுக்கு தீரும். அப்ப தாய் வழியில் ஏதாவது சொத்து வர வேண்டியது இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வரும், இது கண்டிப்பாக நடக்கும். அடுத்து திருவோண நட்சத்திரம். அப்ப திருவோண நட்சத்திரம்னா சந்திர பகவானுடைய நட்சத்திரம். அந்த சந்திர பகவானுடைய நட்சத்திரம் ஆகப்பட்டது உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு நல்ல பலனை கொடுத்து, அப்ப இதற்கு முன்னாண்ட எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் அந்த கஷ்டத்தை விட்டு விலகி, அந்த கஷ்டத்துல இருந்து அந்த கஷ்டத்துல நீங்க அனுபவிச்ச கஷ்டத்திலிருந்து விலகி ஒரு நல்ல பலனாகப்பட்டது இப்ப கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உங்களுக்கு கற்பனை, சினிமா துறை, டாக்டர் ஆகிறது, இது மாதிரி துறையில கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து பார்க்க போனா உத்திராடம், சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அந்த சூரிய பகவானுடைய வீட்டைத்தான் இந்த குரு பகவானும் சனி பகவானும் இணைஞ்சு பார்த்துருக்கிறாங்க. அது போக அந்த சூரிய பகவானையும், அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது தனுசில் இருக்கிறாங்க, அந்த தனுசில் இருக்கக்கூடிய சூரிய பகவானையும் குரு பார்த்துட்டாங்க. அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த சூரிய பகவானால மகர ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாமல், இதற்கு முன்னாண்ட குறைகள் இருந்திருந்தாலும் அந்த குறைகள் எல்லாமே தீர்ந்து இப்ப பார்க்க போன நிறைவான பலன் அவங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்றேன். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர போறீங்க, நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.